இன்னைக்கு நாம சிம்ரன் கத்திரி ரகத்தை பத்தின நிறைய விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த கத்திரியோடைய பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இளம் சிவப்பு நிறத்துல பச்சை வரிகள் கலந்த மாதிரி இருக்கும். நீண்ட தூர போக்குவரத்துக்கு பேருதவியா இருக்கும். கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா மகசூல் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பழத்தோடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 7 to 8 சென்டிமீட்டரும், விட்டம் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு பழத்தோட எடை பார்த்தீங்கன்னா 80 to 100 கிராம் வரைக்கும் எடை கொடுக்கும். நாற்று நட்ட 50 to 55 நாட்கள்ல முதல் அறுவடை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வரிசைக்கும் வரப்புக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செய்யும் போது 3க்கு 5 அடியும், செடிக்கு செடி 2க்கு 3 நடவு செய்யறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நம்மளுடைய நர்சரியில பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற பயிர்களும், மலர் பயிர்களான செண்டுமல்லி, சாமந்தி போன்ற பயிர்களும் அவைலபிளா இருக்கு. நாற்றுகள் நீங்க வேணா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம பப்பாளி நாற்றுகளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. டாக்டர் விவசாயம் பயோடெக்ல பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு வாழை G9 கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.